திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறைகள் ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. விநாயகர் துதி. 5 கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளவிரை போலும் மெய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைத்து அடியார் பெருமக்களை மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். 27 ஆசிரியர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலிய அமுதர், மருவு பொருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிக்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய் உணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் மதிர அடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி செய்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடும் என ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருக்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருக்களை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக அடியேன் பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலொற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே
திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக மீண்டும் காமாட்சி அம்மா அவர்கள் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின்றிருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோ. சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய இந்த திருவருள் கருணைக்கும் பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகும் தந்தையாகும் இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்த காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் பிறகு எம்பெருமான் திருவடியை நமக்கு காண்பித்து கொடுத்த பொய்யாயினையெல்லாம் பொய்யகளை வந்தருளி என்கிற உண்மையை நமக்கு சொல்லி நம்முடைய எம்பெருமான் திருவடியை நம்முடைய புருவ மத்தியிலே காண்பித்து கொடுத்த அந்த உத்தம குருநாதருடைய பொற்பாதங்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி சொல்லி திருமூல நாயனார் பொற்பாதங்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து நாம் இன்றைக்கு 3ஆம் தந்திரம் 21வது தலைப்பில் இருக்கக்கூடிய சந்திர யோகத்திலிருந்து 16வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடல். காணும் பரீதியின் காலை இடத்திட்டு மானும் மதியதன் காலை வலத்திட்டு பேணியுவாறு பிழையாமல் செய்வீரேல் ஆனி கலங்காதவ் ஆயிரத்தாண்டே. காணும் பரீதியின்
காலை இடத்திட்டு மானும் மதியதன் காலை வலத்திட்டு பேணி இவ்வாறு பிழையாமல் செய்வீரேல் ஆணி கலங்காதோ ஆயிரத்தாண்டே. இனி பாடல பதமா பார்ப்போம். காணும் பருதியின் காலை இடத்திட்டு மானும் மதியதன் காலை வலத்திட்டு பேணி இவ்வாறு பிழையாமல் செய்வீரேல் ஆணி கலங்காத அவ்வாயிரத்து ஆண்டே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். நன்றி தர்மயாதனம். சூரிய கலையை பூரித்து பின் இடநாடி வழியை ரேசித்தோம், சந்திரகலையை பூரித்து பின் வலநாடி வழியே ரேசித்தும் பிரணாயாமத்தை இவ்வாறு பன்முறை தவறாமல் போற்றி செய்வீராயின் 1000 ஆண்டுகள் சென்றாலும் உடல் தளர்ச்சி அடையாமலே இருக்கும். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை படிக்கிறேன். சூரிய கலையை பூரித்து பின் இடநாடி வழியே ரேசித்தும் சந்திரகலையை பூரித்து பின் வலநாடி வழியே ரேசித்தும் பிரணாயாமத்தை இவ்வாறு பன்முறை தவறாமல் போற்றி செய்வீராயின் 1000 ஆண்டுகள் சென்றாலும் நம் உடல் தளர்ச்சி அடையாமலே இருக்கும். பாடலுக்கான பொழிப்புரையை பார்த்துட்டோம். இனி சிகாரம் சைவநெறி பாடசாலையில் நம்முடைய மாணவர்களுக்கு யதார்த்தமாக இதுக்கான பொருளை பார்ப்போம். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். காணும் பரிதியின் காலை இடத்திட்டு சூரியகலை, பரிதினா ஒளி. சூரிய கலையை பூரித்து பின் இடநாடி வழியே ரேசித்தும் இடது நாசி வழியாக சுவாசத்தை எடுத்து நல்லா ரேசித்து உள்ள வச்சு அதுல பூரிச்சு பின் வலநாடி வழியே ரேசித்தும் பிரணாயாமத்தை இவ்வாறு பலமுறை தவறாமல் போற்றி செய்வீராயின் 1000 ஆண்டுகள் சென்றாலும் நம் உடல் தளர்ச்சி அடையாமலே இருக்கும். உம்முடல் அப்படின்ட்டாங்க. இதுல சந்திரக்கலை 16, சூரியக்கலை 12. இது இயல்பாவே எல்லா உயிருக்கும் நடக்கும். நேற்றைய பாடல்ல குருநாதருடைய தயவுனாலே நமக்கு இந்த 2 நாடியையும் கடந்து சுழுமுனை நாடியில பயிற்சி செய்யணும். சுழுமுனை வழியாக சுவாசத்தை மேலே கொண்டு சுவாசத்தை கீழே கொண்டு போகக்கூடிய கலையை கற்றுக்கொண்டோமானால் இந்த இடகலை பிங்கலை அவஸ்தை நமக்கு வராது. அந்த அவஸ்தை நமக்கு வராது. குருநாதருடைய துணையோடு புருவ நடு வழியாக சுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு மூக்கை அடைத்து இன்னொரு மூக்கை அடைத்து ரேசித்தலும் பூரித்தலும் என்பது நீண்ட நேர சாத்தியம் இல்லை. ஒரு கையில அடைச்சுக்கிட்டு இன்னொரு கையில புடிச்சுக்கிட்டு ஒரு கையில அடைச்சுக்கிட்டு ஒரு கையில புடிச்சுக்கிட்டு பண்றது அது இயற்கைக்கு முரணானது. இடதுல இழுத்து வலதுல பிடிக்கிறது, வலதுல இழுத்து நடுவுல பிடிச்சி உள்ள இடதுல இழுக்கிறது, இதெல்லாம் மாறி மாறி பண்றதுக்கு இயற்கைக்கு முரணாக போய்விடும். ஆனா 1000 ஆண்டுகள் வாழலாம். இடது நாடி வழியாக ரேசித்து உள்ளே இழுத்து மூச்சை சாப்பிடணும், அதை பூரிக்கணும், அப்படியே உள்ள வச்சிருக்கணும். பின் வலநாடி அப்படியே அப்புறம் விடணும். அது எப்படி விடணும் இல்லை, விட்டுறணும், அவ்வளவுதான். வலநாடி வழியே ரேசித்தும் பிரணாயாமத்தை இவ்வாறு பன்முறை தவறாமல் போற்றி செய்வீராயின்
ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சுலபம். சுவாசத்தை சாப்பிடணும். இப்போ உணவு எடுத்து நம்ம உட்கொள்ற மாதிரி இந்த காற்றை நம்ம உட்கொள்ள பழகணும், அவ்வளவுதான். அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. இந்த காற்றை நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் யார்? ஒரு அற்புதமான கலை. இந்த காற்றை உணவாக சாப்பிடக்கூடிய கலை நமக்கு கிடைத்து விட்டால் அற்புதமான ஒரு விடுதலை. பிராணனை அயனித்தல், பிராணாயாமம், பிராணனை உண்ணுதல், பிராணனை சாப்பிடுதல், பிராணனை அருந்துதல், பிராணனை குடித்தல், அவ்வளவுதான். நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கங்க. பிராணனை குடிக்கணும். எப்படி குடிப்பீங்க? அப்போ குருநாதருடைய தயவினாலே இந்த பிராண பாணனாக மாற வேண்டும். பாணன்னா சாப்பிடுறவன். எதை பானம் பண்ணணும்? பிராணனை பானம் பண்ணணும். இப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து எவன் ஒருவன் பிராணனை பானம் செய்கின்றானோ அவன் 1000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வான். இந்த உடல் தளர்ச்சி அடையாமல் இருக்கும். பிராணபானன். அவனுக்கு என்ன பேரு? பிராணபானன். இந்த பிராணனை மெதுவாக இழுத்து சாப்பிடக்கூடிய, உள்ள இழுத்து நல்லா பூரிச்சு வயிற்றுல வச்சிருந்தது, அதுக்கப்புறம் மெதுவா விடுறது, மேலும் கீழே ஏற்றி இறக்குறது. இந்த பொன்னூசல் பாடல் மாதிரி, உயிர் ஊசலாடுதுன்றாங்களா அந்த மாதிரி, மேல அழகா இழுத்து அதுக்கப்புறம் மெதுவா உள்ள பூரிச்சு வச்சு அதுக்கப்புறம் மெதுவா விடணும். இப்படி உணவாகவே, மருந்தாகவே, உயிராகவே, நீராகாரம் போல யார் ஒருவர் காற்றையே உண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு பிராணபானன் பேர். ஒரு மூச்சு கூட வீணடிக்க மாட்டாங்க. ஒரு சுவாசத்தை கூட வீணடிக்க மாட்டாங்க. சுவாசத்துல கவனம் வந்துடும் முழுக்க முழுக்க. அப்போ தன்னுடைய பிராணன் மேல அக்கறை வந்துருச்சுன்னா அவங்க பிராணபானன். உயிரினுடைய அவஸ்தையை அறிந்து கொண்டவர்கள் பிராணனை வீணாக்க மாட்டார்கள். பிராணனை வீணாக செலவு செய்ய மாட்டார்கள். அவங்களுக்கு நாசி வழியா அதிகம் போகாது. உள் சுவாசம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா மனம் ஒடுங்கி இருக்கு இல்லையா? அப்ப யாருக்கு 1000 ஆண்டு அந்த மாதிரி இருக்குன்னா, யார் ஒருவர் பிராணனை செலவு செய்யவில்லையோ, அதாவது அதிகமா வெளியே செலவு செய்யாம, வீணான விஷயங்களுக்கு பிராணனை செலவு செய்யாம, அந்த பிராணனை புரு நடுவிலே வைத்து எம்பெருமான் திருவடிக்காக அந்த பிராணனை செலவு செய்தல். அப்போ அந்த காற்றை பிடிக்கும் கணக்கை குருநாதர் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மெதுவாக காற்றை உண்ணுகின்ற ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இழுப்பது, உண்ணுவது, பருகுவது. மூச்சை உள்ள இழுக்கிறதுன்றது பருகுவதுக்கு சமம். பருகிய காற்றை உள்ளே பூரித்து வைத்திருக்க வேண்டும். பூரித்துன்னா கொஞ்ச நேரம் காத்த சாப்பிட்டோம் இல்லையா? இப்ப சாப்பாடு சாப்பிடுற மாதிரியே காற்றை என்ன பண்ணணும்? மெதுவா உள்ள இழுத்து சாப்பிடணும். இப்போ காற்றை சாப்பிடக்கூடிய ஒரு வித்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மெதுவா காற்றை சாப்பிடணும். இதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோம். சமையல் செஞ்சு நம்ம என்ன பண்ணோம்? சாப்பாடு சாப்பிட போறோம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் பூமிசை, என்னன் பாலிக்குமாறு கண்டினும், இன்னும் பாலிக்கும் இப்பிறவியே நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கோம். உண்மையான அன்னம் எது? உண்மையான அன்னம் எது? உண்மையான அன்னம் காற்று தான். அப்ப அன்னம் பாலிப்பு அப்படின்னா சிவபெருமான் எதை பாலிக்கின்றார் என்றால் அன்னத்தை பாலிக்கின்றார். அன்னம் என்றால் காற்று. அந்த காற்றினுடைய அந்த காற்றை தான் வாகனமாக வைத்திருக்கின்றான். யாரு? பிரம்மன், அன்னப்பறவை. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அன்னம் பாலிக்கும் அப்படின்னா மூச்சை பாலிக்கின்றான் இறைவன். ரொம்ப நாளா சந்தேகம்.
அன்னம்பாலிப்பு அன்னம்பாலிப்பு அன்னம்பாலிப்புன்னா என்ன அன்னம்பாலிப்பு? அன்னபூரணி 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 என்ன அன்னபூரணி? அன்னம் என்றால் பிராணன். அதை பூரிக்கின்றவள் அவளுக்கு அன்னபூரணி. யார் ஒருவர், யார் ஒருத்தி, எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பிராணன் ஆகிய மூச்சை வீணாக்காமல் அதையே சாப்பிடுகின்றாளோ அவளே அன்னபூரணி. அன்னபூரணிக்கு விளக்கு இதுதான். எவன் ஒருவன் தன் மூச்சை வீணாக்காமல், பிராணனை வீணாக்காமல் பிராணனையே பானம் செய்கின்றானோ அவன் அன்னபூரணன். அப்ப அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை நண்பா அளிக்குமாறு கண்டின்பர் இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே அப்படின்னா, கொடுக்கப்பட்ட இப்பிறவியில் உனக்கு பானம் பண்ணுவதற்கு பிராணன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பானம் தான் அன்னம். அதுதான் தில்லை சிற்றம்பலம். உனக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த சுவாசத்தை உண்ணுவாயாக. ஆணி கலந்த கலங்காத 1000 ஆண்டே அப்படின்னா 1000 வருடம் அந்த உடம்பு அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், யார் ஒருவர் தன் பிராணனை மெதுவாக இழுத்து உணவை அருந்துவது போல, தண்ணீரை குடிப்பதை போல, உணவை மென்று அரைத்து உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுவது போல மெதுவாக தன்னுடைய பிராணனையே இழுத்து யார் ஒருவர் சாப்பிடுகின்றாரோ அவருக்கு பிராணபானன் என்று பேர். அப்ப இடகலை வழியா இழுக்கிறது, அப்புறம் வலது கழையா இழுக்கிறதுக்கெல்லாம் சற்று முரணாகி போய்விடும். ஞாயிற்றுக்கிழமைன்னா எந்த நாடியில போகணும்னு இறைவனுக்கு நல்லா தெரியும். திங்கக்கிழமை ஆனா எந்த நாடியில சுவாசம் போகணும்னு சாமிக்கு நல்லா தெரியும். நம்ம விட சாமிக்கு நல்லா தெரியும். அப்ப எந்தெந்த கிழமையில எந்தெந்த நாடியில சுவாசம் போகணும்னு சாமிக்கு நல்லா தெரியும். அந்த உயிர் அதை தகவமைச்சுக்கும். அப்போ அதன் போக்கிலேயே நம்ம என்ன பண்ணணும், பிராணனை பானம் பண்ண பழகணும். இடதுல ஓடுதா அந்த இடதுலயே என்ன பண்ணும், பூரிக்கணும். வலதுல ஓடுதா வலதுல பூரிக்கணும். அப்போ காற்றை பிடிக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே, குருநாதருடைய பெரும் கருணையினாலே காற்றை சுவாசத்தை சாப்பிட பழக வேண்டும். முன்னமே எழுந்து, சூரிய உதிக்கிறதுக்கு முன்னமே எழுந்து 3லிருந்து 5:20க்குள்ள இந்த காற்றை சாப்பிட பழகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா அப்ப அந்த நேரம் காற்று ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். அப்போ இன்னைக்கு தேதிக்கு இப்ப இந்த வகுப்புல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 5 4 பேர் தான் இருந்தோம். தட்சிணாமூர்த்தி ஐயா சாமிக்கு கீழே 4 பேர் இருக்கிற மாதிரி. இப்போ பூங்குடி ஐயா வந்துட்டாங்க. இப்ப இந்த உண்மையை நம்ம கத்துக்கிறோம். என்ன கத்துக்கிறோம்னா, எப்படி காலையில திட உணவு எடுக்கிறோமோ அந்த திட உணவுக்கு பதில் நீராகாரம் எடுக்கிறோமோ அது போல இந்த திட உணவையும் திரவ உணவையும் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே நாம் காற்று என்கிற உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைதான் திருமூல நாயனார் வலியுறுத்தி சொல்லுகிறார். காணும் பருதியின் காலை இடத்திட்டு மானும் மதியதன் காலை வளர்த்திட்டு பேணி இவ்வாறு பிழையாமல் செய்வீரேல் ஆணி கலங்காத 1000 ஆண்டே. அப்போ இந்த 3லிருந்து 5:20க்குள்ள எப்படி திரவ கஞ்சி குடிக்கிற மாதிரி, சாப்பாடு சாப்பிடுற மாதிரி, திரவ உணவு எடுக்கிற மாதிரி, திரவ நீராகாரத்தை எடுக்கிற மாதிரி, திட உணவு எடுக்கிற மாதிரி நம்ம பிராணனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி திருவினையாக்கும். சரிங்கய்யா, எப்படி சாப்பிடுறது? பிராணனை எப்படி சாப்பிடுறது? நீராகாரத்துக்கு முன்னாடி, திட உணவுக்கு முன்னாடி நாம காலையில பிராணனை எப்படி சாப்பிடுவது? காலையில விழிப்பு வந்துருச்சா சந்தோஷம். நாக்கு வழிச்சிடணும். தொண்டையில கபம் இருக்கக்கூடாது. வாய் கொப்பளிச்சிடணும். முடிஞ்சா பல்லு விளக்கிடணும். திருநீர் பூசிக்குங்க. முகம் கழுவிடுங்க. முகத்தை கழுவிட்டு நல்லா திருநீர் பூசிங்க.
காலையில ஒரு ஒரு 250 ml இல்ல 300 ml இல்ல ஒரு 500 ml உங்களுக்கு புடிச்ச தண்ணீர் நல்லா சுடுது வெது வெதுன்னு தண்ணி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு நீர் சில்லுன்னு சில்லுன்னு குடிக்கலாம். யார் யாருக்கு எப்படியோ. சுடு தண்ணீல போட்டு, எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் குடிச்சீங்கன்னா, மூட்டு வலி, இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி, எலும்பு பிரச்சனை எல்லாமே என்ன ஆயிடும்? காலையிலேயே சரியாவறதுக்கு மருந்து. அப்ப காலையில குடிச்சிரணும். உப்பு போட்டு குடிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு சுவை வேணும்னா சர்க்கரை போட்டு குடிக்கலாம். ஆக மொத்தம் எலுமிச்சம்பழம் உள்ள போயிரணும் சுடு தண்ணியோட கலந்து. இல்லையா வெறும் தண்ணியாவது குடிக்கணும். அது உடல சுத்தம் செய்யும். ஆக மொத்தம் காலையில நீர கொஞ்சம் பருகிரணும். சரி. அதுக்கப்புறம் பிராணம்னா எப்படி சாப்பிடணும்? இந்த 3லருந்து 5:20க்குள்ள இறைவன் உங்கள எழுப்பிட்டார்ன்னா, ஒரு 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 அறிவுறுத்தல் படி உங்கள எழுப்பிட்டார்ன்னா, இந்த பிரபஞ்சம் உங்கள எழுப்புது அப்படின்னு சொன்னா, அந்த பயிற்சியை நீ செய்யி. இந்த பிராணனை நீ விடாதே. நீலாயுள் நிறை செல்வம். நீலாயுள் நிறை செல்வம் நமக்கு கொடுப்பதற்காக இறைவன் இந்த பிரபஞ்ச நேரத்திலே நம்மை எழுப்புகின்றான். எப்ப எழுப்புறான்? இந்த 3லருந்து 5:20க்குள்ள விழிப்பு வந்துருச்சுன்னா, சாமி நம்மள எழுப்பி காப்பாத்துறாருன்னு அர்த்தம். அப்ப காலையில இந்த நீராகாரம் மாரி கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிராணன பானம் பண்ணணும். சுவாசத்த நல்லா மெதுவா சாப்பிடணும். அந்த கலைய மென்னு நின்னு நிதானமா தண்ணி குடிக்கிற மாரி மூச்ச குடிக்கணும். அப்படியே இழுத்து நம்ம உடம்பு ஃபுல்லா பூரிக்க வைக்கணும். வயிறுல ஃபுல்லா ஆயிடும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்துட்டு, இப்ப மூச்ச சாப்பிட்டுருக்கிறீங்க. சாப்பிட்ட சாப்பாட உள்ள வச்சிருங்க. அதுக்கப்புறம் மெதுவா விடுங்க. எந்த பக்கம் விடுறீங்க அதெல்லாம் வேண்டாம். சாமி எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் போட்டும். இப்படியே காலையில காற்ற சாப்பிடுற ஒரு கலைய நம்ம கத்துக்குவோம். மெதுவா இழுக்கிறது, மெதுவா சாப்பிடுறது. ருசிச்சு சாப்பிடணும். எத? காற்ற. பொறுமையா இழுத்து, பொறுமையா சாப்பிட்டு, பொறுமையா அத விடணும். இப்படி காற்றை பிடிக்கிற ஒரு கணக்க நம்ம காலையில கத்துக்கிட்டோம்னா, கூற்றுவன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான். இந்த கூற்றுவன்னா யமன். யாருக்கு யமன் வருவான்? பிராணனை பானம் பண்ண மறந்தவர்களுக்கு, பிராணனை பிராணனாக இருக்கக்கூடிய பிராணநாதரை மறந்தவர்களுக்கு யமன் வருவான். பிராணநாதனா இருக்கிறது யாரு? அன்னம்பாலிப்பு யாருன்னு சொன்னேன்? சிவபெருமான். அன்னம்னா என்ன? மூச்சு. இன்னைக்கு ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னம்பாலிப்புன்னா என்ன? அன்னத்தை பாலிக்கக்கூடிய மூச்சை பாலிக்கக்கூடியவன் இறைவன். அதனால்தான் அவன் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அந்த தில்லை சிற்றம்பலத்திலிருந்து என்ன பாலிக்கப்படுகிறது என்றால் நமக்கு மூச்சை பாலிக்கின்றார்கள். அதை பானம் செய்ய வேண்டும். அந்த பானம் செய்யக்கூடிய கலையை காலையில் எழுந்து வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் ஒரு வைராக்கியமாக இந்த பணியை காலையில எழுந்து பிராணனை சாப்பிடக்கூடிய கலையை கற்றுக்கொண்டோமானால், கூற்றை உதைக்கும் அந்த யமன் நமக்கு வரமாட்டான். 1000 வேதனைகள் இருக்கட்டும், 1000 சோதனைகள் இருக்கட்டும், 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், எத்தனையோ தொந்தரவுகள் இருக்கட்டும். நீங்க எம்பெருமானுக்கு ஆட்பட்டீர்கள் என்று சொன்னால், இந்த காரியத்தை காலையிலே செய்து விடுங்கள். எப்படி அனுஷ்டானம் சைவ சமயத்தில் நாம் அடியார் பெருமக்களுக்கு எப்படி அனுஷ்டானம் முக்கியமோ, அதுபோல பிராணனை பானம் பண்ணக்கூடிய எம்பெருமானை உண்ணக்கூடிய அந்த கலை ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. பிராணன் பிராணனை வீணாக்காமல் பிராணாயாமத்தை பிராணனை எவன் ஒருவன் பானம் செய்கின்றானோ, பிராணனை எவன் ஒருவன் உண்ணுகின்றானோ, அவனுக்கு 1000 வருடம் அவனுடைய உடல் எந்தவித சோர்வும் இல்லாமல்
தொய்வும் இல்லாமல் இருக்கும் என்கிற உண்மையை திருமூல நாயனார் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நேரில் பார்க்கும் பொழுது பெருமானுடைய பெருங்கருணை இருக்குமானால் சுழுமுனை வழியே சுவாசித்து சுழுமுனை வழியே உணவை உட்கொள்வது எப்படி? சுழுமுனை வழியே பிராணனை சாப்பிடுவதும், சுழுமுனை வழியே பிராணனை பூரித்து வைத்திருப்பதும், சுழுமுனை வழியே பூரித்த பிராணனை மெதுவாக வெளியே விடுவதும், இப்படி அந்த கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆர்வமுள்ள அன்பர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டு அந்த கலையை கற்றுக்கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிராணன் காலையில 3லிருந்து 5:20க்குள்ள இந்த ஓசோன் படலம் மிக அழகாக அருகாமையில் வருவதனாலே இந்த உயிர்காற்றை சுவாசிக்கக்கூடிய அற்புதமான கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உணவை உண்ணுவது போல மூச்சை உண்ணக்கூடிய கலையை காலையில் எல்லோரும் செய்ய வேண்டும். அழகாக வடக்கு நோக்கி உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு எந்த கையும் இடது பக்கம் பிடிக்க தேவையில்ல, வலது பக்கம் பிடிக்க தேவையில்லை. இறைவன் எந்த பக்கம் ஓடுறாரோ ஓடிட்டு போட்டோம். இடது ஓடுறாரா வலது ஓடுறாரா அது கிழமைக்கு ஏற்ற மாதிரி அவரே ஓடுவார். நம்ம எதுவும் மாத்த வேண்டாம். இப்போ பிராணனை புருவ நடு வழியாக எம்பெருமான் திருவருள் கருணையினாலே சுவாசத்தை சாப்பிடணும். மெதுவா சாப்பிட்டு உள்ள பூரிக்கணும். எவ்வளவு தூரம் பொறுமையா காற்ற உள்ள மூச்சு பிடிக்க மூச்சு முட்டை சாப்பிட்றான் பார் அப்படின்றாங்களே. அப்போ உலகத்து பொருள்களை மூச்சை முட்டு உண்ணுகின்ற நம்முடைய கை கரங்கள் வாயும் கையும் சண்டை போடுது இல்ல. சாப்பாடு பார்த்த உடனே வாயும் கையும் சண்டை போடுது இல்ல. கூட்டு பொரியல் அது இதுன்னு போட்டு அடி 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 அடின்னு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம அப்புறம் ஏப்பம் வர்றது கூட தெரியாம ஏப்பம் வந்த பிறகும் வயிற்ற போட்டு நிரப்புறதுக்கு இப்ப விட்டா எப்பவும் இல்லை. போனா வராது, போனா திரும்பாது, போனா வராது, வந்தா திரும்பாதுன்ற மாதிரி பொடின்னு சாப்பாட்டை பிடிக்கிறோம்ல. அந்த சாப்பாட்டை எடுத்து உள்ளே உண்ணுவது போல இந்த பிராணனையும் எடுத்து உள்ளே உண்ண வேண்டும். அப்படி யார் உண்ணுகின்றார்களோ அவருடைய தேகம் 1000 ஆண்டுகள் சிதையாமல் இருக்கும் என்கிற உண்மையை திருமூல நாயனார் நமக்கு சொல்றார். அப்ப இங்க வந்திருக்கிற அடியார்கள் பாக்கியவான்கள், புண்ணியம் செய்தவர்கள். இந்த ஓசோன் படலம் அருகாமையில் கூட அந்த காற்று ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய சுத்தமான பிராணன் நமக்கு உடலிலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது 3லிருந்து 5:20க்குள்ள எம்பெருமான் திருவருள் கருணையினாலே இந்த பிராணனை சாப்பிடக்கூடிய கலையை எல்லோரும் செய்ய வேண்டும். ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணி அது வருந்தனையும் காத்திருந்து சாப்பிடுற மாதிரி அதுக்கு காசு கொடுக்குறோம். ஆனா வருங்காலங்கள்ல அப்படி ஒரு நிலைமை நம்ம வந்தாலும் வரலாம். சுவாசிக்கிற காத்துக்கு வரி கட்டக்கூடிய நிலைமை கூட வந்தாலும் வரலாம். அதுக்கு காசு கட்டக்கூடிய சிலிண்டருக்கு காசு கட்டுற மாதிரி பிராணனுக்கும் காசு கட்டக்கூடிய நிலைமை வந்துருமோ? என்கிற பயம் இருக்கவே செய்கிறது, என்கிற அச்சம் இருக்கவே செய்கிறது. அப்போ காலையில நம்ம என்ன சமைக்கணும் அப்படின்னு தலை சுத்தல் வந்துடும். டெய்லி இது ஒரு வேலையா போச்சு. இன்னைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், நைட்டுக்கு என்ன பண்றது, இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் கேட்கிறேன். எது உணவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னா அன்னம்னா என்ன வாயு, அன்னம்னா என்ன பிராணன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பிராணனை வீணடிக்காம காலையில 3லிருந்து 5:20க்குள்ள நம்ம பூரிச்சு சாப்பிடணும். மெதுவா ருசிச்சு சாப்பிடணும்ல. சமையல் குறிப்புல செஞ்ச பொருளை முதல்ல டேஸ்ட் பண்றதுக்கு எடுத்த உடனே அப்படியே கண்ணை மூடி பரவாயில்ல நல்ல அருமை 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 அப்படின்றாங்கல்ல. அது போல ருசிச்சு மூச்சை உள்ளே இழுக்க பழக வேண்டும். அப்ப எது அன்னம் என்று தெரிந்து கொண்ட நாம் இனி அன்னத்தை வீணாக்க கூடாது, இனி பிராணனை வீணாக்க கூடாது என்கிற உண்மையை சொல்லி மீண்டும் இந்த பாடலை பாடி 1000 வருடங்கள் சிதையாமல் இந்த உடல் இருக்க வேண்டும் என்கிற உண்மையை, இந்த பிராணனை எவள் ஒருத்தி வீணாக்காமல் கனப்பொழுது கூட வீணாக்காமல் பிராணனை பானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கூற்றுவன் இல்லை, யமன் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, களங்கம் இல்லை, கவலை இல்லை. அந்த உடல் திடகாத்திரமாக இருக்கும் என்கிற உண்மையை நமக்கு சொல்லித் தருகின்றார். குருநாதர் மூலமாக அந்த பிராணனை பானம் பண்ணக்கூடிய அந்த கலையை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ வேணாலும் பிராணாயாமம் செய்யலாம். ஆனா இந்த 3லிருந்து 5:20க்குள்ள கொஞ்சம் வேகமா
சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணங்கள் அதிகமாக செயல்பட தொடங்கிவிடும். எண்ணங்கள் வலுத்து விட்டால் சுவாசம் வெளியே சென்றுவிடும். அப்ப எண்ணங்கள் குறைந்திருக்கிற நேரமாக இருக்கக்கூடிய அந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் சுவாசத்தை உண்ணக்கூடிய கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உண்மையைச் சொல்லி, எல்லோரும் கூட்டாக சேர்ந்தும் செய்யலாம். தனித்தனியாகவும் செய்யலாம். ஊக்கம் உடைமை, ஊக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த சோர்வு வந்துரும். அடியேன் போன்ற சோம்பேறிகளுக்கு யாராவது சொன்னா தான் கொஞ்சம் விறுவிறுன்னு செய்வோம். அதுபோல ஏதாவது ஒரு வேலைன்னு வந்தா தான் சுறுசுறுப்பா இருப்போம். எதுவும் வேலை இல்லன்னா, அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணம் வரும். அதனால நம்மை நாமே சரி செய்து கொண்டு, நாமே அந்த பிராணனை பானம் பண்ணக்கூடிய கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உண்மையைச் சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் பாடுவோம். காணும் பரிதியின் காலை இடத்திட்டு மானும் மதியதன் காலை வலத்திட்டு பேணி இவ்வாறு பிழையாமல் செய்வீரேல் ஆனி கலங்காதவ் ஆயிரத்தாண்டே. இதுதான் உண்மை. அப்ப இடது பக்கம் இழுத்து பூரிக்கிறது, வலது பக்கம் இழுத்து பூரிக்கிறது, அப்படி ஒரு பக்கம் அடிச்சு ஒரு பக்கம் பண்றதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க முடியும்? இயல்பாவே இயற்கையா இடது ஓடுதா? திங்கட்கிழமையா இன்னைக்கு? திங்கட்கிழமைனா இடது பக்கம் ஓடுதான்னு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா வலது பக்கம் ஓடுதான்னு பார்க்கணும். சனிக்கிழமைனா வலது பக்கம் ஓடுதான்னு பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு கிழமைக்கு. வியாழக்கிழமைனா தேய்பிறையில ஒரு மாதிரி ஓடும். வியாழக்கிழமை வளர்பிறையில ஒரு மாதிரி ஓடும். இப்படி மாறி மாறி ஓடும். புதன்கிழமை ஒரு மாதிரி ஓடும். வெள்ளிக்கிழமை ஒரு மாதிரி ஓடும். பிராணன் இப்படி மாறி மாறி செயல்படும். அப்ப அது எப்படி செயல்படுது அந்த வாக்கிலே நம்ம என்ன பண்ணணும்? காற்றை உண்ணக்கூடிய கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ காலையில வந்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலை இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு வைக்கிற விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், நீராகாரம் எடுத்துக்கொள்வது போல, திட உணவு எடுத்துக்கொள்வது போல, நாம் காற்றையும் உணவாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படி காற்றையும் நம்ம உணவாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யும் போது நின்று நிதானமாக அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். குருநாதருடைய தயவினாலே, பெரும் கருணையினாலே இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். செய்து உன்மத்தர்களாக சிவானந்தம் விளங்கி நீலாயுள் நிறை செல்வம் என்று சொல்லக்கூடிய பேரின்ப பொக்கிஷத்தை செல்வத்தை நாம் உயிராகிய செல்வத்தை மிக அற்புதமாக பேணி காப்பதற்கு இதுவே சரியான வழி என்கிற உண்மையை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலே கண்ணின் நல்லதுரும் கழுமலவல நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்ற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்கிற திருமுறைகளை முறையாக பாராயணம் செய்து விட்டோம். 10ஆம் திருமுறையை நாம் பாராயண முறையில் அல்லாமல் நாம் சிந்தித்தல் முறையிலே ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலை வணங்கி நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்கு உண்டான சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம்.